Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய வந்திருக்கிறது காவல்துறை. இந்நிலையில் அவரின் இல்லத்தின் முன்பாக காவல்துறையினரோடு திமுகவினர் தள்ளுமுள்ள மற்றும் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் கோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள். தாவேக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். ஒருபுறம் இல்லத்திற்குள்ளாக காவல்துறை உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். உதயநிதி ஸ்டாலினை அழைத்து செல்ல வந்திருக்கிறோம், கைது செய்ய வந்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மறுபுறம் இதனை கண்டித்து உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்தின் வெளியே திமுகவினர் அங்கே குழுமி காவல்துறையினரோடு வாக்குவாதத்திலும் தள்ளுமுள்ளவிலும் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பரபரப்படைந்திருக்கிறது நீலாங்கரையில் உதயநிதி ஸ்டாலினின் இல்லம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கைது செய்ய தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை நாம் சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்தோம். காவல்துறையினர் அவரை கைது செய்து அழைத்துச் செல்ல வந்திருக்கிறார்கள். இந்நிலையில் உதயநிதியின் கைதை எதிர்த்து அதற்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் செய்தி, எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கைது செய்ய தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பாக முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி, உயர்நீதிமன்றத்தில் அவசரமாக இந்த முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கைது செய்ய தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவரை கைது செய்து அழைத்துச் செல்ல காவல்துறையினர் அவருடைய இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் அவரை கைது செய்ய தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, உதயநிதி ஸ்டாலினின் இல்லம் முன்பாக பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இந்த நிலையில உயர்நீதிமன்றத்தில் அவசரமாக ஒரு முறையீட்டை செய்திருக்கிறார்கள். என்ன விவரம்? அதாவது உதயநிதி ஸ்டாலின் தற்போது கைது நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. இந்த சூழலில் உயர்நீதிமன்றத்தில் இந்த காலை நீதிமன்றம் தொடங்கும் முன்னதாகவே சில முறையீடுகளை செய்வார்கள். நீதிபதி அமர்ந்தவுடன் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் முன்னாள் அரசு வழக்கறிஞருமான அசனும் ஜின்னா ஆஜராகி ஸ்டாலின் விவகாரம் தொடர்பாக அவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை செய்து வருகிறார்கள். எனவே கைது செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்வதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது. அதில் அவரை கலந்து கொள்ள விடாமல் தடுப்பதற்காக நடவடிக்கையாக இதை கருதுகிறோம். எனவே அவர் கைது நடவடிக்கையை தடுக்கும் வகையில் நீதிமன்றம் அவசர உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இது விவகாரம் தாங்கள் வழக்கு தொடர்வதாகவும் இந்த வழக்கு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதனை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர். இதை பிற்பகல் விசாரிப்பதாக தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் உடனடியாக மனு தாக்கல் செய்யப்படும் உதயநிதி ஸ்டாலின் சார்பில். அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு இந்த பிற்பகல் விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிகிறது. திலகவதி, மணி 10 இப்பதான் நீதிமன்றம் தொடங்கி இருக்கும். அவசர வழக்காக விசாரிக்கிறார்கள் என்றால் உடனே விசாரிப்பார்களா, இல்ல பிற்பகல்ல விசாரிப்பாங்களா? அது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய வந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் அங்கேயே பொறுப்பார்களா? என்ன நடக்கும்? அதாவது கைது செய்வதற்கு நடவடிக்கை காவல்துறை தொடங்கியுள்ளார்கள். ஆனால் நீதிபதியிடம் ஒரு முறையீடு என்பது மனுவாக தாக்கல் செய்து வழக்கமாக விசாரணைக்கு அதை பட்டியலிடப்பட்டு விசாரணை எடுக்கிறது 2-3 நாட்கள் ஆகும். ஆனால் தற்போது அவசர வழக்காக எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்துள்ளதால் நீதிபதி தலைவரிடம் சரி என்று ஒப்புக்கொண்டுள்ளார். எனவே அதற்கு முன்னதாக இந்த வழக்கு தொடர்பாக என்னென்ன பிரிவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார், கைது செய்யப்பட்டுள்ளாரா இல்லையா, இல்ல காவல்துறை விசாரணை கலந்து அந்த விவரங்களை முழுமையாக அதில் தெரிவிக்கப்பட்டு அந்த மனுவாக தாக்கல் செய்வார்கள். மனு தாக்கல் செய்த பிறகுதான் விசாரணை எடுக்கப்படும். ஒருவேளை பிற்பகல் மனு தாக்கல் செய்யாவிட்டாலும் இது தாமதப்படுத்த நேரிடலாம். இவர் தரப்பில் உடனே மனு தாக்கல் செய்தால் பிற்பகல் விசாரணை எடுப்பார். இல்லை என்றால் இது மாநில செல்வது வாய்ப்பு இருக்கிறது.
ஆனால் நீதிமன்றம் எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை என்பதால் காவல்துறையை பொறுத்தவரை அவரை கைது செய்த நடவடிக்கைகள் எந்த விதமான தடையும் இதுவரை இல்லை. நீதிமன்றத்தை முறையீடு செய்வதும் விசாரணைக்கு ஏற்பதாக நீதிபதி தெரிவிப்பதும் நடக்காமல் நடைமுறைதான். ஆகவே காவல்துறை நடவடிக்கையில் எந்த விதமான குறுக்கீடும் இருக்காது. ஆகவே அதுக்கு முன்னதாகவே கைது செய்யப்பட்டால் நீதிமன்றத்தை விசாரித்து விடுவிக்கலாம். இல்லை என்றால் பிற்பகல் விசாரணை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது காவல்துறை தரப்பில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பதை விளக்கம் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கைது நடவடிக்கை பொறுத்தவரை காவல்துறைக்கு எந்த தடையும் இருந்ததால் அவர்கள் நடவடிக்கை மூலம் தான் ஈடுபடுவார் என்று தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளில் தஞ்சை காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அவரை கைது செய்ய காவல்துறையினர் அவரது இல்லத்திற்கு முன்பாக குவிந்திருக்கிறார்கள். உயரதிகாரிகள் அவருடைய இல்லத்திற்குள் சென்று அவரை கைது செய்து அழைத்துச் செல்ல வந்திருக்கிறோம் என்று கூறி பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள். ஒருபுறம் இது நடந்து கொண்டிருக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருடைய கைதுக்கு தடை கோரி அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்குமாறும் திமுக சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் அல்லது இன்று பிற்பகல் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் ஒருபுறம் வழக்கு விசாரணையில் இருந்தாலும் காவல்துறையினருடைய செயல்பாட்டிற்கு எந்த தடையும் இல்லை என்பதாகத்தான் தெரிகிறது. அடுத்து என்ன நடக்கும் என்ற ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. சட்டமன்ற நடவடிக்கையில் உதயநிதி ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் கைது செய்ய முயற்சி என்று முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தில். உதயநிதியை கைது செய்ய தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு இன்று பிற்பகலில் விசாரணைக்கு அவசர வழக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் இது இருக்க, மறுபுறம் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்று கூறி காவல்துறையினர் அவருடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். காவல்துறையினர் அவருடைய இல்லத்தை சுற்றி குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுக தொண்டர்கள் நிறைய பேர் அங்கே வந்திருக்கிறார்கள். காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காட்சிகளையும் பார்க்கிறோம். பரபரப்பாக காணப்படுகிறது உதயநிதியின் இல்லத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய களச்சூழல். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளில் தஞ்சை காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக தாவேக்கவினர் அளித்த புகாரில் 6 பிரிவுகளில் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் இவ்விவகாரம் தொடர்பாக உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து அழைத்துச் செல்ல வந்திருக்கிறோம் என்று காவல்துறையினர் உதயநிதி ஸ்டாலினின் நீலாங்கரை இல்லத்தின் முன்பாக குவிந்திருக்கிறார்கள். மறுபுறம் உதயநிதி ஸ்டாலினின் கைதுக்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு ஒன்றும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது காவல்துறை. உதயநிதி தரப்பு நபர்கள் காவல்துறையினரோடு இல்லத்திற்குள்ளாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். முன்பாக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம், வழக்கறிஞர்கள் வந்துவிடட்டும், சற்று நேரம் கொடுங்கள், எதையும் சட்டப்பூர்வமாக செய்ய வேண்டும் அல்லவா, அவர் இல்லத்திற்குள்ளாகத்தானே இருக்கிறார், எங்கு சென்றுவிடப் போகிறார், மென்மையாக பேசி இதனை நடைமுறைப்படுத்தலாமே என்பதாக அவர் காவல்துறையினரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த காட்சிகளையும் நாம் பார்த்திருந்தோம். அவர் இல்லத்திற்குள்ளாக இவை அரங்கேறிக் கொண்டிருக்க, அவருடைய இல்லத்திற்கு வெளியில் காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு உதயநிதி ஸ்டாலின் இல்லத்தை சுற்றி பரபரப்பான சூழலாக காணப்படுகிறது. மறுபுறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருடைய கைதுக்கு தடை கோரி அவசர முறையீடும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் அந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. சென்னை நீலாங்கரை உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்தின் முன்பாக பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அவரை கைது செய்ய காவல்துறையினர் வந்திருக்கக்கூடிய சூழலில் என்ன கள விவரம் என்பதனை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இப்போ உள்ள காவல்துறையினர் சென்றிருக்கிறார்கள், கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மா சுப்பிரமணியம், கிருத்திகா உதயநிதி உள்ளிட்டோர் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன நடக்குது?
தஞ்சாவூர் மாவட்ட டிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நீலாங்கரை இல்லத்திற்கு காலை முதலே வந்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே தஞ்சை மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசும்பொழுதுதான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சு சர்ச்சையும் கடுமையான எதிர்ப்புகள் எழுந்திருக்கிறது. காவல்துறையினர் அந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 6 பிரிவின் கீழ் உதயநிதி ஸ்டாலின் மீது தஞ்சை மாவட்டத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய காரணத்தால் கைது செய்ய வந்திருப்பதாகவே காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியிடம் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வீட்டில் இருக்கிறார். அவர் திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் இருக்கும் பொழுதே நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்காமல் அவர்கள் திமுகவினுடைய நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு சற்று நேரத்திற்கு முன்னதாக இங்கு வந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட திமுகவினுடைய தொண்டர்களும் இங்கு இருக்கிறார்கள். தஞ்சை மாவட்ட டிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் ஒரு புறம் வந்திருக்கக்கூடிய நிலையில் இங்கு சென்னையினுடைய இணை ஆணையர் விஜயகுமார் தலைமையிலும் காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலாக திமுகவினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என்று பேசி வருகிறார்கள். திமுகவினுடைய சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ வந்திருக்க அவரும் பேசுவோம். சார், நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்களா? தொடர்ச்சியாக திமுகவுடைய நிர்வாகிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீலாங்கரை இல்லம் அருகே காவல்துறையினர் கூடுதலான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பார்க்கிறோம், திமுகவுடைய சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ உள்ளே செல்வதற்காக காவல்துறையிடம் பேசி வருகிறார்கள். ஏற்கனவே காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையில் ஒரு புறம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு திமுகவினர் சென்றிருக்கார்கள். இப்படி ஒரு சூழல் இங்கு இருக்கிறது. தொடர்ந்து திமுகவினுடைய தொண்டர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லம் இருக்கக்கூடிய நீலாங்கரை இல்லம் அருகே வருவதற்கான ஏற்பாடுகளும் இருக்கிறது. கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில் திமுகவினர் கடுமையாக காவல்துறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். காவல்துறைக்கு எதிராக கோஷம் எழுப்பக்கூடிய போன்ற சூழல் இருக்கிறது. காவல்துறையினர் தடுப்பு வேலிகள் அமைத்து வரக்கூடிய திமுக தொண்டர்களை தடுப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழல் இங்கே இருக்கிறது. காவல்துறையினர் கைது செய்வதற்காக வந்திருப்பதாக தகவலை தான் திமுகவுடைய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி மற்றும் உறவினரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது இங்கு இருக்கக்கூடிய ஒரு கள சூழலாக இருக்கிறது. இணைப்பிலேயே தொடருங்க. தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் காவல்துறை அதிகாரிகள் பேசி வருகிறார்கள். அதனை அண்மை செய்தியாக காட்சிகளோடு பார்க்கிறோம். உதயநிதியின் வீட்டுக்குள் காவல்துறையினர் சென்று இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்த சூழலில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் நேரடியாக பேசி வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோம். வழக்கு பதிவு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியிடம் காவல்துறையினர் அங்கே வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் விளக்கி வருகிறார்கள். அவர்களுடன் அமர்ந்து பேசி வருகிறார் உதயநிதி. உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து அழைத்துச் செல்ல வந்திருக்கிறோம் என்று காவல்துறை அதிகாரிகள் இன்று காலையிலேயே அவருடைய இல்லத்திற்கு வந்து இல்லத்தை சுற்றி காவல்துறையினர் முற்றுகையிட்டிருந்தார்கள். தற்போது உதயநிதி ஸ்டாலினோடு அவர்கள் பேசி வருகிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.